ஹாய் மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் எக்ஸாம் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் இல்லையா? மேத்தமெட்டிக்ஸுக்கு பொதுவாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேண்டாம், எல்லாமே ஓரளவு கவர் பண்ணணும். சாப்டர் 1 இப்போ ஜூன் மந்த்தில் டைம் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தாண்டி என்னென்ன படிச்சிருக்கோம் அப்படின்றத வீடியோவில் சொல்லிடுவேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க, லைக்கே பண்ண மாட்டேங்கிறீங்க. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நடந்த சப்ஜெக்ட்ஸ் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கான மார்க் சொல்லிட்டாங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் ஃபுல்லாகவே சால்வ் பை கிராம்ஸ் ரூல், இன்வர்ஷன் மெத்தடு, இந்த டாப்பிக்கோட எல்லா சம்ஸும் நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் ஃபைண்ட் இன்வர்ஸ் காசியன் ஜார்டன் மெத்தடு, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ், எக்கோலன் ஃபார்ம், ரோ ரெடக்ஷன் மெத்தடு, இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கிற மாடல் ஃபுல்லாக நீங்கள் முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எக்ஸசைஸ் அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? எக்ஸசைஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா 1.1 6 7 3 5 15 10 11 8 9. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல 1 2 3, எக்ஸசைஸ் 1.3ல 1ல சப்டிவிஷன் 1 2, ஓகேங்களா? 1.4ல 1 2, 1.6ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் தேர்டு. அண்ட் தென் இது பார்த்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸாம்பிள்ஸ் 1.11 1.8, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.9 1.6, இது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இது பார்த்துட்டிங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் தான், சாப்டர் 1 5 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இது ஃபுல்லாக எக்ஸசைஸு 1.1ல 3 11 14 4, 1.3ல 2 5, 1.4ல ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் 4th, அப்புறம் 5th, 1.5ல 2 3 4, 1.6ல 2 3, ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் தேர்டு, 1ல 4th, எக்ஸசைஸ் 1.7ல 2 3, ஓகேங்களா? எக்ஸாம்பிள்ஸில் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஸ்டூடெண்ட் ஷுட் நோ ஹவு டு சால்வ் மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட், கிராமர் ரூல், ரேங்க் மெத்தட், காசியன் எலிமினேஷன் மெத்தட், இந்த கான்செப்ட் ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருக்கணும். நான் சொல்லியிருந்தேன் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை தாண்டி நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, அந்த ஜூன் மந்த்லி எக்ஸாம் கொஸ்டின்ஸ் நம்ம எல்லா கொஸ்டின் சொல்லிட்டு இருக்கோம். அந்த ஜூன் மந்த்லி எக்ஸாம் ப்ரீவியஸ், அதாவது லாஸ்ட் 2 இயர் கொஸ்டின்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா அதையும் நீங்கள் கவர் பண்ணி ஸ்டடி பண்ணியிருக்கணும், ஓகேங்களா? மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தவரை அது நீங்கள் என்ன பண்ணால் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறோன்னா, குரோமில் போயிட்டு இதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்ட்டு, கனிமேக்ஸ் அப்படின்னு கொடுத்துருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கனிமேக்ஸ் அப்படின்னு வந்துடும். வந்த உடனே இதுக்கு டெஸ்க்டாப் வியூவில் இருக்குது, நீங்கள் என்ன பண்ணலான்னா மொபைல் வியூவில் போய் இதே மாதிரி கனிமேக்ஸ்ன்னு போட்டீங்கன்னா ஹோம் பேஜ்னு ஒரு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டுக்கு கீழே ஹோம் பேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த ஹோம் பேஜை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைனா 12th ஸ்டாண்டர்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் ஹோம் பேஜ் அப்படின்றதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் 12th இருக்கா, ஸ்டாண்டர்ட் 12th கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 12th தேவையான எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும். கொஸ்டின்ஸாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே. இப்போ கொஸ்டின்ஸ் அதில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டே ஜூன் மந்த்லி கொஸ்டின்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஃபுல்லாக ரெஃபர் பண்ணிக்கோங்க, சூப்பராகவே மார்க் வாங்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸுக்கு